ஓம் சாமியே சரணமையப்பா. சபரிமலையில் ஆன்லைன் முன்பதிவு மூலம் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஒரு நாளில் எத்தனை பக்தர்களை தரிசனத்துக்கு அனுமதிக்க முடியும் என்ற கணக்கு கூட சரியாக வைத்திராத திருவாங்கூர் தேவசம் போர்டு 1,00,000 பக்தர்களை தினமும் முன்பதிவு செய்ய அனுமதித்தது. அதன் பலனை ஐயப்ப பக்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். இம்மாத துவக்கத்தில் இது போன்ற பிரச்சனை ஏற்பட போது ஆளும் மார்க்சிஸ்ட் அரசு மீது கடும் விமர்சனம் இருந்தது. அதன்பின் நிலைமை ஓரளவு சீரான நிலையில் கடந்த ஒரு வாரமாக மீண்டும் பக்தர்கள் பெரும் இன்னல்களை சந்திக்கின்றனர். எரிமலைக்கு முன்பும் எரிமலையிலிருந்தும் நிலக்கல் வரையிலும் பக்தர்கள் வாகனங்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். இங்கு பல மணி நேரம் காத்து கிடந்து பின் தன் வாகனங்கள் நிலக்கல் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் நேற்று முன்தினமும் எரிமலையில் பல்வேறு இடங்களில் பக்தர்கள் மறியலில் ஈடுபட்டனர். 3.5 மணி நேரம் மேலாக வாகனங்கள் தடுத்து நிறுத்தியதால் பக்தர்கள் கோபமடைந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு சிரமங்களை சந்தித்த பின் பம்பையில் மீண்டும் 1 மணி நேரம் காத்திருந்து அங்கிருந்து மலை ஏறும்போது அப்பாச்சிமேடு முதல் சலங்குத்தி வரை 10க்கும் மேற்பட்ட ஷெட்டுகளில் பக்தர்களில் கூட்டமாக அடைத்து பல மணி நேரம் காக்க வைக்கின்றனர். அப்பாச்சிமேட்டில் செங்குத்தான இறக்கத்தில் பக்தர்கள் பல மணி நேரம் நிற்க வைப்பதால் கால் வலியால் அவதிப்படுகின்றனர். எந்த ஆண்டும் இல்லாத அளவு இந்த ஆண்டு பக்தர்கள் இவ்வாறு சிரமப்படுத்தவும் செயலுக்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. பம்பையிலிருந்து சன்னிதானம் வந்து 18 படியில் ஏறி ஐயப்பனை தரிசிக்க 12-16 மணி நேரம் வரை கால் கடுக்க கியூவில் நிற்க வேண்டியுள்ளது. தேவசம் போர்டு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், விபத்து ஏற்படாமல் தடுக்க தான் சில இடங்களில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. தடுத்து நிறுத்தப்படும் இடங்களில் பக்தர் தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கப்படுகிறது என்றார். ஆனால் பஸ்கள் நிற்கும் இடத்தில் அடிப்படை எந்த வசதியும் செய்யப்படவில்லை என்று பக்தர்கள் கூறுகின்றனர். ஆனால் தேவசம் போர்டு எந்த கருத்தும் கூறாமல் வருமானத்தை அதிகரிப்பதில் மட்டுமே குறியாக உள்ளது. போலீசாருக்கும் தேவசம் போர்டுக்கும் இடையே உள்ள பனிப்போர் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என சன்னிதானத்தில் நீண்ட காலமாக சேவை செய்யும் சில பக்தர்கள் கூறுகின்றனர். ஓம் சாமியே சரணமையப்பா.